ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மெசேஜுங்கன்னா பேரண்டிங். பேரண்டிங்கிறது பேரண்ட்ஸு அம்மா ஒன்று சொல்கிறது, அப்பா ஒன்று சொல்கிறது ரொம்ப தப்பு. அம்மா நோ சொன்னாங்கன்னா அப்பாவும் நோ சொல்லணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு 2 பேரண்ட்டுமே நமக்கு ஈக்குவலாக அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா அம்மா நோ சொல்கிறாங்க, அப்பா எஸ் சொல்கிறாரு, அதனால் அப்பா நல்லவர், அம்மா நல்லவங்க கிடையாதுன்னுட்டு அவங்க மைண்ட் செட்டு இந்த இந்த காலத்து பசங்கக்கிட்ட வளருது. அந்த காலத்துலலாம் அம்மா அப்பா 2 பேருமே கலந்து தான் பசங்களுக்கு எந்த டிசிஷனாக இருந்தாலும் சொல்லுவாங்க. எஸ்ஸாக இருந்தாலும் எஸ், நோவாக இருந்தாலும் நோ. ஏன்னா இந்த காலத்து பசங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க. அவங்கள வளர்க்குறது இப்போ ரொம்ப டஃப்பான இதுவாக இருக்குது இப்போ இருக்கிற சொசைட்டியில். அதனால் 2 பேருமே ஒரே மாதிரி சொல்லணும். எஸ்பெஷலி இந்த டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். குழந்தைங்க மோஸ்ட்லி டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ்னால் மதர் கிட்ட தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. மதர் என்ன சொல்லுவாங்க, அவங்க எக்கனாமிக்கலாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்க பல விஷயங்கள் நோ சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் பார்க்குற அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க, அப்பா அது வாங்கி கொடுங்க, எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிடுறது. அதனால அந்த குழந்தைகிட்ட என்ன ஆகுறது, அப்பா நல்லவர், அம்மா கெட்டவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதனாலும் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க, உன்னுடைய ஹெல்த்துக்காக தான், உன்னுடைய நல்லதுக்காக தான். அதனால் நீ இந்த அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கற்றுக்கக்கூடாது, செய்யக்கூடாது, கேம்ஸ் விளையாட இவ்வளோ டைமிங் தான் இருக்குது, அம்மா சொல்கிறாங்கன்னா அம்மா பேச்சை கேளுங்க அப்படின்னுட்டு அப்பா சொல்லணும். சப்போஸ் அப்பா கிட்ட வளர்கிற பசங்க அம்மா கிட்ட போனாங்கன்னா அம்மாவும் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாருவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றவங்க பேரண்டிங் பண்ணும்போது, பேரண்டிங்கில் இருக்கும்போது அவங்க கரெக்டாக இருக்கணும். அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைய நல்லபடி வளர்க்க முடியும். அப்போ தான் நாளைக்கு நெக்ஸ்ட்டு அந்த குழந்தை வளர்ந்து அவங்க லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர, இந்த சைல்ட்ஹுட்லேயே நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது பண்ணோன்னா அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அது ஆகாமல் பார்த்துக்கலாங்களா? தேங்க்யூ.